ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டெல்லிலு vlogs. அந்த அண்ணா என்னை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. இந்த பொண்ணிய லூஸ் மாதிரி வண்டியில் உட்காந்து தனியாக பேசிட்டு இருக்கு, கேமரா குச்சியெல்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைபோர்டு பிடிச்சி எனக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் இப்பதான் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன மக்களே, நான் வந்து என் தங்கச்சி எனக்காக காஃபி வாங்கிட்டு வந்திருக்கா. காஃபி வித் எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீம் பண்ண அந்த கதை நான் அதுக்கப்புறம் சொல்றேன். கிளாஸு கழட்டாம நான் பேச சொல்லுவோம். சுந்தரியா ஹாய் காஃபி. நாங்க எங்க இருக்கோம்னா என்னோட ஊர்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீ கார்னர் ஒன்று இருக்கு, ஓகேவா? அங்க வந்திருக்கேன். நான் இந்த vlogல என்னன்னா, நான் கேரளால வந்து ஷூட்டிங் இல்லாத டைம்ல எல்லாம் வரும்போது என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றது காமிக்கிறதுக்காக தானே நம்ம இந்த vlog எடுக்கிறோம். ஸோ எனக்கு பிடிச்ச நான் பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் என் தங்கச்சி வந்து அவளோட காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது சம்டைம்ஸ் சொல்லுவேன் எனக்கு காஃபி குடிக்கிற போலயே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்னா வந்து நாங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். வந்து ரெகுலரா வர்ற ஒரு காஃபி ஷாப், ஒரு டீ கார்னர். நான் இங்க சூப்பரா காஃபியும் தருவாங்க, டீயும் தருவாங்க. இது வந்து கிரீம் பன். இங்க இருக்கிற கிரீம் பன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனா அவங்களுக்கே அது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பதில் கடிதம் கூட எனக்கு வந்ததில்ல. ஆனா எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் இங்க இருக்கிற கிரீம் பன் மக்களே. இங்க கிரீம் பன் பண்ற அண்ணா இங்க ஆப்சென்ட் ஆனன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரீம் பண்ணது, இந்த மாதிரி ஒரு கிரீம் பன் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரீம் பண்ணது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். உண்மையிலே நல்லாதான் இருக்கும் மக்களே. ஆனா இன்னைக்கு வந்து நல்லாவே இல்ல. இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க இன்னைக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன் மக்களே, இங்க இருக்கிற கிரீம் பன் பண்ற அண்ணா ரொம்ப ஃபேமஸ். எனக்கும் என் தங்கச்சி கிடையில. இவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்க. நான் போன் பண்ணி கூட கேட்பேன் கிரீம் பன் இருக்கா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து கேவலமா பண்ணிருக்காங்க. காஃபியும் நல்லா இல்லை இன்னைக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா அதெல்லாம் நடக்குது மக்களே? நான் கொஞ்ச நாளா பால் குடிக்கவே இல்லை. மில்க் வந்து ரொம்ப நாளா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க மில்க் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து மில்க் ஸ்டாப் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 months நான் மில்க் குடிக்காம இன்னைக்கு இங்க வரேன், என்னோட ஃபேவரட்டான இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மில்க் வாங்கினேன். நீங்க காஃபி லவரா டீ லவரா மக்களே? கமெண்ட் பண்ணுங்க. அதிர்ச்சியை ஒரு நாள் கேரளாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கண்டிப்பா இந்த ஷாப்ல இருந்து இந்த கிரீம் பண்ணும் இந்த டீயும் நான் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அதிர்ச்சி கிட்ட. நம்ம சென்னையிலும் கிடைக்கும் கிரீம் பன். ஆனா அங்க இருக்கிற கிரீம் பண்ணுக்கு இந்த கிரீம் பண்ணுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு டீ பிடிக்கும். டீ அடிக்டா இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் வந்து காஃபி அடிக்டா இருந்தேன். எது சாப்பிட்டாலும் இமீடியட்டா வந்து காஃபி சாப்பிடுற மாதிரி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அந்த ஹேபிட்ல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ரொம்ப டைம் ஆச்சு. நான் கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துருச்சு. ஆனா அப்புறம் மறுபடியும் என்ன நடந்து போச்சு, அப்புறம் நான் டீ அடிக்ட் ஆயிட்டேன். நான் குடிக்க வேணாம்னு நினைச்சாலும் நான் எங்க ஊர்ல வந்துட்டேன்னா என் அம்மா வந்து மோனே ஒரு டீ தரட்டேன், மோனே ஒரு டீ தரட்டேன், மோனே ஒரு டீ எடுக்கட்டேன் அப்படின்னு என் அம்மா கேட்பாங்க. ஸோ அதனால நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல வழியா போகணும்னு நினைச்சாலும் என் அம்மா வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் ஒரு டீ தரட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டீ கொடுத்து நான் வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நானும் என்னோட டான்ஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவரும் என் தங்கச்சியும் நாங்கள் 3 பேரும் ஒன்னா வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போறோம் மக்களே. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கேன். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேரளால வந்து இல்ல தமிழியன்ஸ் வந்து அதிரப்பள்ளியை பத்தி கேட்காத யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அது மட்டும் இல்ல, சினிமால ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஹிட் மூவிஸ் வந்து ஷூட் பண்ற ஒரு டெஸ்டினேஷன், ஒரு லொகேஷன். இந்த விண்டோ சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. டெல்மி குறைச்சு அங்கிட்டு பேன் பண்ணு. என் தங்கச்சிக்கு தமிழ் எல்லாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு பேன் பண்ணு, டெல்மியை வந்து கேமரா வந்து ரோல் பண்ண நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், கேமரா ட்ரைபாட் ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட்லி வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போகல. வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் அங்கே போயிட்டு அப்பப்போ சில் பண்றது உண்டு. அங்கே போய் உட்காந்து பேசுறது, அந்த தண்ணியில விளையாடுறது, இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ பண்றது உண்டு. இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ வண்டியில போயிட்டு இருக்கும் போது எங்களுக்குள்ளேயே ஒரு டிபேட் ஆச்சு. என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தேன் அந்த இடத்துக்கு போனா வந்து அங்கே தண்ணி இருக்காது, அங்கே வந்து ரெய்னி சீசன்ல மட்டும்தான் தண்ணி இருக்கும், இல்லைன்னா வந்து இப்ப ட்ரையா தான் இருக்கும், சும்மா கல்லு மட்டும்தான் இருக்கும், ராக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஆஷான் பின்னாடி உட்காந்துருக்காங்க, என்னோட மாஸ்டர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவர் வந்து சொல்றாரு அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா வந்து தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு. நானும் சொன்னேன் கண்டிப்பா தண்ணி இருக்கணும். ஸோ எங்களுக்குள்ளேயே ஒரு பெட்டு வச்சிருக்கு. இந்த பெட்டு தோத்துட்டோம்னா என் தங்கச்சி வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் 1 லட்சம் தருவாங்க.
50,000 மாஷுக்கு 50,000 எனக்கு. இது தரலன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா அவளோட அடுத்த மாசம் சேலரி கட் பண்றதுக்கான பிளான்ல தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப அங்க போயிட்டு அங்க தண்ணி இல்லைன்னா அவளுதான் என் தங்கச்சி மாட்டிப்பேன். தண்ணி இருக்கு அப்படின்னா வந்துட்டு என் தங்கச்சி மாட்டிப்பேன், தண்ணி இல்லைன்னா நாங்க மாட்டிப்பேன். சோ யாரு ஜெயிப்ப அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போறேன். அதிரப்பள்ளி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், அப்புறம் படங்கள் ஷூட் பண்ற இடம், அப்புறம் வந்து மலக்கப்பாரா, வால்பாரா, அப்புறம் வந்து தமிழ்நாடு பார்டருக்கு எல்லாம் கிராஸ் பண்ணி போனோம்னா இந்த பக்கம் போலாம். நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு வைல்ட் லைஃப் இல்ல மஷ, வைல்ட் லைஃப். ஸோ வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும், எங்க எலிஃபென்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஒரு டைமுக்கு மேல நம்ம அந்த ரோடு கிராஸ் பண்ணி போக முடியாது. யானை வந்து கிராஸ் பண்ணி போகும். எனக்கு பர்சனலி யானைனா ரொம்ப பயம். அதனால யானை இருக்கிற வழியெல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் வண்டி ஓட்டுவேன். என் தங்கச்சி கொஞ்சம் கிறுக்கா இருப்பா. அவளுக்கு எப்படின்னா இந்த யானை, இந்த மாதிரி பாம்பு அதெல்லாம் வந்து முன்னாடி வந்துட்டுன்னா அங்க பக்கத்திலே போய் நின்று பாத்துக்கிறது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அதெல்லாம் பாத்துட்டுன்னா எனக்கு தூரத்துல இருந்து நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அவ யானை இருக்கிற ரூட்டு போலாம், பாம்பு இருக்கிற ரூட்டு போலாம், புலி இருக்கிற ரூட்டு போலாம் அப்படி எல்லாம் சொல்லுவேன். ஆனா நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம், என்னோட தங்கச்சியோட மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளைன்னு சொன்னா இவங்க சிரிப்பாங்க, ஆனா இங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. தங்கச்சியை கல்யாணம் பண்ண போற பையனோட வீடு வந்து அதிரப்பள்ளியில தான் இருக்கு. சோ அவளுக்கு எப்ப வேணாலும் வந்துட்டு ஈஸியா அதிரப்பள்ளி போலாம். ஆக்சுவலி எங்க வீட்டுல இருந்தும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. எங்க வீட்டுல இருந்து சும்மா ஒரு 30 நிமிஷம் வண்டி ஓட்டினாலே அங்க இந்த இடத்துக்கு வந்துருவேன். ஆனா என் தங்கச்சிக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா போச்சு. வீட்டுல இருந்து கால் எடுத்து வெளியே வச்சா அப்ப அதிரப்பள்ளி. அவளுக்கு யானையை பாக்கணும்னா வீட்டுல இருந்து கால் வெளியே வச்சா அப்ப யானையை பாக்கலாம், அல்லது வீட்டுல இருந்து கால் எடுத்து வெளியே வச்சுட்டா அப்ப புளிய பாக்கலாம். இல்ல அப்புறம் இந்த குரங்கு, முதலன்னு ஒரு crocodile இல்ல, முதல தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியாது, அது கூட லே போட்டுடுறேன், முதல்னு நினைக்கிறேன். முதல அந்த மாதிரி எல்லாம் பாக்கணும்னா அவ்வளவு இதா இருக்கும். இந்த வழியெல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு தெரியுமா? நம்ம உண்மையை சொல்லணும்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோயே, அந்த டைம்ல வந்து இந்த ஆள் எல்லாம் எப்படி வண்டி ஓட்டுறா அது நீங்க பாக்கவே இல்லையா மக்களே? வந்தேதான் அவன் வந்து இந்த பக்கம் வந்திருந்த கொஞ்சம் விட்டுருந்தா அவன் என் வண்டி மேலே ஏறி உட்கார்ந்துருப்ப. டெல்மி ரோடு காமிச்சு. ஓ இந்த ரோடு பாருங்க மக்களே, இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது மக்களே, நானும் என் தங்கச்சியும் எந்த இடத்துக்கு ஒன்னா போனாலும் டக்குன்னு வந்து என் தங்கச்சி ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் சொல்லுவோம் இது புதுசா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு அப்படின்னு. அப்போ உடனே என் தங்கச்சி சொல்லுவேன், பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கு, உள்ள போனா நல்லா இருக்காது அப்படின்னு. இது எப்படி போனா அப்படின்னு யோசிச்சா, அவ ஆல்ரெடி அவளோட ஃபியான்சே கூட இங்கெல்லாம் சுத்தி இருக்க, இனி இவங்க வராத இடமே கிடையாது. அதனால எல்லா இடமே அவளுக்கு தெரியுது போல. சரியா? இங்க இருந்து லைட்டா தண்ணி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது மக்களே. இங்க வந்து தும்பூர்மொழி டாம்னு சொல்லிட்டு லைட்டா அங்க பாருங்களேன் மக்களே. டேம்னு சொன்னா விவரம் இருக்கிற மூளை இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு அவரு சொல்றாரு. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, அதனால அவர் அது ஈஸியா சொல்லிட்டாரு. மூளை இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், நீ சும்மா செக் டேம்னு சொல்லு அப்படின்ட்டு. ஓகே மக்களே, அப்ப தும்பூர்மொழி அது வந்து செக் டேம் இருக்கிற இடம். நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது, அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் போது நாங்க ஸ்கூல்ல இருந்து எங்களை வந்து ட்ரிப்பு கூட்டிட்டு போவாங்கல்ல. சோ எங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், இந்த எஸ்பெஷலி இந்த திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸி. புதுசா இடம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பக்கத்துல அதிரப்பள்ளி இருக்கு, தும்பூர்மொழி இருக்கு. இந்த இடம் எல்லாம் கொண்டு போய் எங்களை வந்து தூரமான இடத்துக்கு கூட்டிட்டு போகாம ஏமாத்தி இருக்கிறாங்க. The road not taken. ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, உங்களுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நீங்க வீட்டுல இருந்து வண்டி எடுத்து அப்படியே ஒரு டிரைவ் போலாம். அந்த அளவுக்கு அழகுனா அப்படி ஒரு அழகு, கேரளாவோட அழகு. அப்பெல்லாம் அது பாம் பிளான்ட், இது பாம் பிளான்ட். இதுதான் யானை சாப்பிடுற மரம் அல்ல மாஷா? யானையோட ஃபுட் இது மக்களே. யானைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன? பனைமரம். பனைமரம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இந்த இலை தான் யானைக்கு பிடிக்கும். ஸோ யானைக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு இந்த எத்தாது, அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு யானை வந்து அந்த மரம் இடிச்சு தள்ளி கீழே போட்டு அந்த இலை சாப்பிடுவேன். இங்க நிறைய யானை இருக்கிற இடம். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம கிளம்புறது ஒரு ஈவினிங் டைம் பார்த்துதா, எனக்கு வேற இந்த யானை மேல கொஞ்சம், ஒரு யானை வந்தா என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு யானை முன்னாடி வந்து என்ன பண்ணுவேன், அது என்ன பண்ணுவேன்னு எனக்கு பண்ண தெரியாதுன்றதுனால நம்ம சீக்கிரமா அதிரப்பள்ளி போயிட்டு நம்ம சீக்கிரமா திரும்பி வந்துருவோம். யானை டின்னர் சாப்பிட வர்றதுக்குள்ள நம்ம போயிட்டு திரும்பி வரணும்னு எனக்கு தோணுது மக்களே. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த இடத்துக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னா, ஒரு ஈ கூட இங்க இருக்காது. ஓகேவா? எனக்கு அதனால கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் அட்வென்ச்சரஸ் கிடையாது. என் கூட இருக்கிற 2 பேர் அளவுக்கு நான் அட்வென்ச்சரஸ் கிடையாது. ஈ இல்லைனாலும் பூனை இல்லைனாலும் இவங்க 2 பேரும் இந்த பக்கம் போகலான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் இந்த 1 லட்சத்துக்கு தான் நம்ம பெத்து கட்டி இருக்கோம். அது இருந்தாலும் கொஞ்சம்
அப்படி இப்படி ஒரு சுபா. ஓகே மக்களே, என் தங்கச்சி லைட்டா ஜெயிச்சிட்ட போல. அது போய் பாக்கணுமா? சரி மக்களே, என் தங்கச்சி லைட்டா ஜெயிச்சிட்ட போல. என்னன்னு வந்து ஓ நம்ம போய் பாக்குறதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி போய் பாத்துட்டு வந்துருவா. சரி ஓகே மக்களே, நம்ம நினைச்ச மாதிரி ஐயோ இந்த அவமானம் உனக்கு தேவையா? கேமராவே எடுக்க தெரியாத என் தங்கச்சி இப்ப வளைச்சு அவ சைடு வந்து நியாயம் பண்றதுக்காக எப்படி பண்றேன்னு பாருங்க. ஆக்சுவலி நீங்க இப்ப அங்க ட்ரையா ரோடு மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து முழுசா தண்ணி இருக்கும் மக்களே. ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னதான் இருந்தாலும் தங்கச்சி பேச்சு நான் கேட்டு இருந்திருக்கணும். அதுதான் அவ ஃபியான்சோ கூட இங்க நல்லா சுத்திட்டு இருக்கிறதுனால அவளுக்கு வந்து எந்த சீசன்ல வந்து மழை வரும், எந்த சீசன்ல வந்து மழை வராது, எப்போ வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும் எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியுது. சரி, அப்ப நம்ம அடுத்த டெஸ்டினேஷன். இந்த சன்செட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கோல்டன் ஹவர்ஸ்ல வந்து நம்ம கோல்டு மாதிரி வந்து இதாகும். இது ஆல்பம் ஷூட்டிங் அப்புறம் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த யானையோட பனை சாப்பிடுற டின்னர் டேபிள் இருக்குல்ல, சோ இங்க வந்திருக்க. ஓகே மக்களே, அதாவது ஒரு ஆளுக்கும் வந்து ஒரு டிசிஷன்ல வந்து ஸ்டிக் ஆன் பண்ண தெரியாது. ஒரு டிசிஷன் எடுத்து அப்புறமேட்டு டிசிஷன் மாறிட்டே இருக்குது. அந்த பக்கம் உண்மையிலே சொன்னா இது இருக்கு, புழை இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா அங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம குளிச்சுட்டு இருக்கிறது கவர் பண்ணிட்டு மத்தவங்க கையில அடி வாங்க முடியாது. சரி மக்களே, வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன பிளான் அப்படின்னா வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல இருக்க ஹாய் மங்கீஸ் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல இருக்கிற நான் சொன்னேன்ல நாங்க அப்ப போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் அதாவது அந்த மாதிரி நம்ம அந்த பிளான் பண்ண அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் பிளான் பண்ணேன். ஆனா இது சம்மர்ன்றதுனால அந்த இடம் ஃபுல்லா ட்ரை ஆகி அங்க தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே, நாங்க வாட்டர் ஃபால்ஸ் போலாம் அப்படின்னு நினைச்சேன். என் தங்கச்சிக்கு சிரிப்பு தாங்க முடியல. சரி ஓகே, டெல்மியால சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா வந்து நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கலன்ற மாதிரி. கேரளால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒண்ணுதான். கேரளால மட்டும் இல்ல, நிறைய ஊர்ல, நம்ம ஊர்லும் நம்ம தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல வந்து ஹில் ஸ்டேஷன் இருக்கு. பட் எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கிரீன்ஸ், இந்த கிரீனரி, இந்த மாதிரி இருக்கிற பீஸ்ஃபுல்லான ரோடு, சன்செட். தண்ணி எனக்கு வண்டியில இருந்து தெரியுது, பட் உங்களை வந்து நிப்பாட்டி ஒரு இடத்துல காமிக்கிறதுக்காக எதுவுமே முடியல. ஃபைனலி நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சமாவது தண்ணி காமிக்கணும்ன்ற என் ஆசை இன்னைக்கு கண்டிப்பா நிறைவேறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு காமிக்கிறேன். அங்க தண்ணி இருக்கேன். டெல்மி விட தண்ணி இல்ல, தண்ணி இல்லையா? அங்க ட்ரையே இருக்கு மக்களே, அங்க ரொம்ப ட்ரையா இருக்கு. உண்மையை சொன்னா உங்களுக்கு நான் தண்ணி இன்னைக்கும் காமிக்கிறேன்ற என்னோட ஆசை வந்து லைட்டா ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்கு தண்ணி. ஜெனரலா இங்க வரும்போது தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். ஆனா இன்னைக்கு தண்ணி இல்ல. உனக்கு தெரியுமா, ஃப்ளட் நடந்தது இல்ல, கேரளா ஃப்ளட். அந்த டைம்ல எல்லாம் இந்த பில்டிங் எல்லாம் ஃபுல்லா தண்ணி. நீ மக்களே, ஐயோ எங்கேயும் தண்ணி கம்மியா இருக்கு. உண்மையா சொன்ன இங்க எல்லாம் ஃபுல் தண்ணியா தான் இருந்தது. ஆனா சுத்தமா தண்ணி இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, போன வாட்டி எல்லாம் நான் வரும்போது இந்த இடம் எல்லாம் ஃபுல்லா தண்ணி. இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறை எல்லாம் ஃபுல்லா தண்ணி. போன வாட்டி நான் வந்த போது நான் உட்கார்ந்தது எங்கன்னு தெரியுமா, இதோ இந்த பாறை தெரியுதா, இந்த பாறை மேலதான் நான் உட்காந்துருந்தேன். ஆனா இங்கெல்லாம் ஃபுல்லா தண்ணியா இருந்தது. ஐயோ தண்ணி எல்லாம் போச்சு, தண்ணி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ்வளோ ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. ஏன்னா அங்க இருந்துது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து வருது, அங்க இருந்துதான் தண்ணி வரும். அங்க இருந்து தண்ணி வருதுனால இந்த இடம்லாம் ஃபுல்லா ஓவர் ஃப்ளோ ஆகும். நான் இப்ப இப்படி நடக்கிறல்ல, இந்த மாதிரி கேஷுவலா சத்தியமா நடக்கவே முடியாது. கடுப்பா இருக்கு மக்களே, கடுப்பா இருக்கு. இங்க கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ இருக்கு. நம்ம இங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம். சாலக்குடி ரிவர், ஆலுவா ரிவர், இந்த மாதிரி கேரளால இருக்கிற நிறைய ரிவர் இருக்கிற இடத்துக்கு தான் இது ஓவர் ஃப்ளோ ஆகி போகுது இந்த தண்ணி. ரெய்னி சீசன்லாம் நீங்களே நியூஸ்ல பாத்திருப்பீங்கல்ல எந்த அளவுக்கு டேஞ்சர், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது, அந்த பக்கம் போகாதுங்க அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு நீங்களே பாத்திருப்பீங்கல்ல. நிறைய பேரெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் கொண்டு வந்து இங்க உட்காந்து அதிர்ச்சியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுவாங்க. வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து அவனை இந்த இடத்துல உட்கார வச்சுட்டோம்னா அவன் உண்மையில ரொம்ப உட்காந்து என்ஜாய் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அழகான ஒரு இடம். அட்லீஸ்ட் உங்களை வந்து இதாவது காமிக்க முடிஞ்சது, ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ரெய்னி சீசன்ல நான் உண்மையில காமிக்கிறேன் உங்களுக்கு வேற மாதிரி வியூ நான் காமிக்கிறேன். தும் தரகட தகட தகட தும் தகட தகடா.
இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். நம்ம ஆக்சுவலி பண்ண தப்பு என்னன்னா சன்செட் டைம்ல வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க போனோமா இங்க போனோமான்னு கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துக்கு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்புறம் வந்து வந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு டைம். இங்கான டைம்ல வந்திருந்தா அழகா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. எல்லா டைமுமே வந்து அழகான டைம் தான். அதனால தப்பா தெரியாது. மைண்ட் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆச்சு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது மைண்ட் அப்படியே கிளியர் ஆகும். ரெடி 3 2 1 கோ. சரி ஓகே. இவங்க பறக்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே ஷாக் அடிக்கும்ன்றாங்க. அங்கே ஒரு சாம்பக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தல்மிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பறக்க சொன்னா நான் அவள் கம்மியாக பறிச்சிட்டேன். இல்லைன்னா நம்மக்கிட்ட நிறைய இருந்திருக்கும். உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிக்கல என்ன பண்ண போறேன்? போலாமா? நாங்கள் சென்னையிலேருந்து வந்து அதிரப்பள்ளி தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் இருக்கு. ஓகேவா? நம்ம இன்னைக்கு அதிரப்பள்ளி எல்லாம் போயிட்டோம். ஸோ ஈவினிங் டைம் ஆச்சு. சரி வர்ற வழியில் வந்து சர்ச்சில் கூட போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த சர்ச் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சர்ச் இது. நிறைய டூரிஸ்ட் எல்லாம் இங்கே வருவாங்க. உண்மையை சொன்னால் சென்னையிலேருந்து கூட நிறைய பேர் எப்பப்போ பார்ப்போம் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பஸ் எல்லாம் இங்கே நிற்கும். சென்னையிலேருந்தெல்லாம் நிறைய பேர் கூட இங்கே வருவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்னு பாருங்க. நம்ம சர்ச்சில் கரெக்டாக வரோம். சர்ச்சில் வந்து மணி அடிக்கிறோம். எவ்வளோ பிளெஸ்ஸிங்னு பாருங்க. எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நீங்களும் அந்த மணி அடிக்கிறது கேட்டீங்கல்ல, உங்களுக்கும் நல்லதுதான் நடக்கும் மக்களே. எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச் அது. நான் சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே இந்த சர்ச்சில் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும். ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல், சர்ச் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த சர்ச்சில் வந்து ரெகுலராக வருவேன் இந்த ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ அங்கெல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் எனக்கு நாஸ்டால்ஜியா அந்த ஏரியாலாம். இந்த ரோசரி வில்லேஜில் வந்து எனக்கு நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்குது. சின்ன வயசில் வந்து சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்ரி இயர் வந்து இந்த சர்ச்சில் வந்து ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன். நிறைய இயர்லி ஒன்ஸ் அந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வரும். ஸோ இந்த ஊரில் வந்து இந்த சர்ச் ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏதாச்சும் மனசில் வந்து கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் தோணுனா இங்கே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருவேன். எனக்கு பீஸ் கிடைக்கிற இடங்களில் ஒரு இடம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். நான் வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வேளாங்கண்ணி சர்ச்னு கேள்விப்பட்டிருப்பேன்ல. இந்த சர்ச் இஸ் நான் அஸ் குட்டி வேளாங்கண்ணி. அப்படின்னா வந்து வேளாங்கண்ணி சர்ச்சோட ஒரு மினி வெர்ஷன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து irrespective ஆஃப் ரிலீஜியன், ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா ரிலீஜியன்ல இருக்கிறவங்களும் இங்க வருவாங்க. அதுதான் இந்த சர்ச்சோட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாருமே வருவாங்க. நம்ம சர்ச் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கிற டைம்ல நீங்க உள்ள போனா ஹிந்துஸும் இருப்பாங்க. அதுதான் இந்த சர்ச்சோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சர்ச்சில் காமிக்கிறதுக்குன்னு உண்மையில நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நான் எல்லாமே கவர் பண்ணல மக்களே. எதெல்லாம் உங்களை காமிக்கலாமோ அது மட்டும்தான் உங்களை கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் மக்களே. நான் வந்து என் குழந்தைய காமிக்கிறேன். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. பாராடா ஸ்பார்க்கி, வெல்கம் டு டெல்லுலு vlog. சொல்ல முடியாது. சொந்த பாராடா ஸ்பார்க்கி. இவனுக்கு என்னன்னா, இவனுக்கு ஃபர்ஸ்ட் அம்மா நான் தான். எனக்கு நன்றி கடை எதுவுமே இல்லை இவனுக்கு. இவன் இப்ப பாத்துட்டு இருக்கிறது என் தங்கச்சியதான். இவனுக்கு தங்கச்சி கிட்ட போறதுதான் பிடிக்கும். இந்த டார்ச்சருக்கு தான் அவளே மேலேன்னு தோணுது எனக்கு. நான் விட மாட்டேன். தூக்கம் வருது ஸ்பார்க்கி பேபிக்கு, ஸ்பார்க்கி குழந்தைக்கு. ஸ்பார்க்கி ஒரு ஆளான்னு பாரு. அப்படியே ஒரு வழியா தப்பிச்சுக்கண்டா சாமி. சரி கைஸ், போயிட்டு வரேன். அவங்களுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.